உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட லூக்கா சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நற்செய்தி என்றால் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்ற ஒன்று மட்டுமே இந்த உலகத்துக்கு நற்செய்தி. ஏனென்றால் இந்த உலகமெல்லாம் பாவத்துக்குள் கிடக்கிறது, அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, சாபத்துக்குள் கிடக்கிறது, குருட்டாட்டத்துக்குள் கிடக்கிறது, ஒரு நியாய தீர்ப்புக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சும்மா அப்படியே போய் சத்தாக்க நியாய தீர்ப்பு வந்துடும், நரகம் வந்துடும். அப்பேற்பட்ட நிலைமையில் இந்த உலகம் இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய பாவத்தை தானே போக்கிக் கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு மனுஷனும் தான் செய்த பாவங்களுக்கு அவன் பரிகாரம் செய்யவும் முடியவில்லை. ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில், ஒரு பலனும் இல்லாத நிலைமையில் மனிதன் இருக்கிறான். அப்படியே ஒரு பலன் இருந்தால் பிசாசு கொடுக்குற பாவ காரியங்களை தான் செய்கிறான். அவனால் நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சா செய்ய முடியல, கெட்ட காரியத்தை செய்யாமல் இருக்கணும்னு நினச்சா செய்யாமல் இருக்க முடியல. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் த மேன் இஸ் டூயிங் இஸ் ஆல் டெவிலிஷ். மனுஷன் செய்கிற, ரட்சிக்கப்படாத மனுஷன் செய்கிற எல்லா காரியங்களும், எந்த காரியமானாலும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. ஏனென்றால் பாவம் இருக்கிறது, பாவத்திலிருந்து பாவம்தான் வருகிறது. மனுஷன் பாவியாக இருக்கிறான், அவன் என்ன செய்வான்? பாவத்தை தான் செய்வான். மனுஷன் பாவியாக இருக்கிறதுனாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக தேவனுக்கு விரோதமாக இருக்கிறான், தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான், தேவனிடத்துலேருந்து எந்த நன்மையும் கிடைக்காது. இப்படிப்பட்ட நிலைமையிலே மனுஷன் இருக்கிறானே, இவன் தனக்குத்தானும் நன்மை செய்ய முடியவில்லை, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை, தனக்கு இருக்கிற ஆபத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியவில்லை, விடுவித்து கொள்ள முடியவில்லை, வர இருக்கிற நியாய தீர்ப்பு நரகத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள, தப்புவித்து கொள்ள முடியவில்லை. நிராயுதபாணியாக, ஒரு பலனுமற்றவனாக, நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவனாக, நம்ம நரகந்தான் நியாய தீர்ப்பு வரும்ல, நரகந்தானே போகணும் அப்படிங்கிற ஆக்கினை தீர்ப்பு எண்ணத்தோடு கூட, காண்டம்னேஷன், அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட மனிதன் இருக்கிறான். இவ்வளவு சொல்லிட்டேன், கேட்டீங்கள்ல. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் இப்படி நிலைமையில் தான் இருக்காங்களா? உலகம் இப்படி தான் இருக்கா? உலகம் எல்லாம் பாவத்தில் தான் ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கா? அந்த செய்கிற பாவங்கள்னால அது நிமித்தம் உண்டாகிற சாபங்களுக்குள்ளே தான் மக்கள் இருக்கிறாங்களா? இதெல்லாம் நீங்களே சற்று நிதானித்து பாருங்கள். இந்த நிலைமையில் இதை நிதானிக்க முடியவில்லை என்றால், இயற்கை மண்டலத்தில் இருக்கிற மாத்திரம் பார்த்துட்டு ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய எதையுமே நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மைதானே. ஏனென்றால் தேவன் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான், தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பிசாசுடைய தூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள் இருக்கின்றன. இன்றைக்கும் அசுத்த ஆவிகளுடைய ஏவுதல்னால தானே மனுஷன் போய் அசுத்தமான காரியங்களையெல்லாம் செஞ்சு, பாலியல் பலாத்காரம் செஞ்சு, அப்புறம் அந்த பிள்ளைகளை கொன்று இப்படியெல்லாம் செய்கிறான். அசுத்த ஆவி அந்த ஆவி ஏவுகிற போது இவன் போய் அந்த அசுத்தமான காரியங்களை செய்கிறான். அப்புறம் அவனுடைய வாழ்க்கை அப்படி தான் போயிடுது. அதனால் இன்றைக்கி மக்கள் எல்லாரையும் கவனித்து பாருங்கள். நல்லவங்க இருக்கலாம், ஆனால் நல்லவர்கள் கூட அந்த ரட்சிப்பு இல்லாத, தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே வராத, பாதுகாப்புக்குள்ளே வராத அப்படி நிலைமையில் அவர்கள் ஆதாமுடைய சந்ததியாய் பாவியாக இருக்கிற அந்த நிலைமையிலே தானே இருக்கிறார்கள். அதனால் இதை சற்று நீங்கள் இதை கேட்டிருந்தீங்கன்னா இதை கவனிங்க. உண்மையாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இன்றைக்கி மனுஷன் தான் யாருன்னே தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறான். தான் யார், எங்கேருந்து வந்தோம், இந்த பூமியில் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இனி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் அறியாத ஒரு மூடத்தனமான நிலைமையில் இருந்து கொண்டு, ஆனால் அவவே நான் நல்லா சம்பாதிச்சேன், கட்டிக்காரத்தனமாக இருந்தேன், இத்தனை சம்பாதிச்சனாக்கும், இவ்வளோ பேர் ஆண்டனாக்கும், இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தனாக்கும்,
அப்படியெல்லாம் பெருமை பாராட்டுகிற காரியங்கள்லாம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் எல்லாம் பாவத்துக்குட்பட்டதாய், பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்டதாக இருக்கிறது. அநேகருடைய மனசாட்சிக்குள்ளே இன்றைக்கு மரித்தால் பரலோகமா நரகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அப்படி ஒன்றே தெரியாதுன்னுவாங்க சிலர். ஏன்னா அந்த அளவுக்கு ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை ஒன்றுமே தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் அநேகர் சொல்லிடுவாங்க நரகந்தான்னு. ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நாம் இந்த சுவிசேஷத்தை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதனுடைய மனுக்குலத்துக்கு நன்மை செய்யும்படி மனுக்குலத்துடைய பாவத்துக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார். பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறதான பரிகாரம், அதை இயேசு செய்தார். ஆதலால் அதன் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரலோகம் எல்லாம் உண்டு. இதை நிதானிக்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இதை நிதானிக்க முடியவில்லை என்றால் அப்புறம் இதை கேட்டும் பிரயோஜனம் இல்லாத நிலைமையிலே போய் கொண்டிருப்பீர்கள். அதனால் சற்று நிதானித்து பார்த்து, இன்று கடவுள் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரே, அதை கவனிப்பீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த லூக்கா சுவிசேஷம்னு சொன்னேன், 4 சுவிசேஷங்கள் சொன்னேன். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 பேருமே இயேசு கிறிஸ்து பூமியில் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் எப்படி பிசாசுடைய பிடியில் இருக்கிறவங்கள விடுதலையாக்கினார், வியாதிகளை நீக்கி ஜனங்களை சுஸ்தமாக்கினார், தேவன் எப்படிப்பட்டவர் என்று, தேவனுடைய ராஜ்யம் என்னதென்று, எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று இதெல்லாம் அவர் போதித்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தாரே, இது எல்லாவற்றையும் இந்த 4 பேரும் எழுதியிருக்கிறார்கள். 4 கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆதலால் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் 4 சுவிசேஷத்தை வாசிங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிக்சர், அதாவது ஒரு மொத்த அர்த்தம் நமக்கு தெரியும். இயேசு சிலுவையில் வந்து நமக்காக பாடுபட்டதோடைய அர்த்தம் நமக்கு விளங்கும். அப்படி விளங்குச்சுன்னா நாம் அதற்கேற்றபடி தேவனுடைய வழியில் நம்ம செவ்வையாக நடக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக உயிரே கொடுத்த ஒருவர் இருக்கிறார். சிலுவை காட்சியை பார்க்கும்போது இவ்வளவாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கணும். ஒருவேளை இப்போ நான் அநேக காரியங்களை வேகமாக சொல்லிட்டு போகிறதாக இருக்கேன். ஆனால் வேகமாக சொன்னாலும் மொத்தத்தில் ஒரே ஒரு விஷயந்தான். அதனால் நான் அதை பற்றி சமாதானமாக இருக்கேன். நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றேன். ஆனால் அதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது பாவத்தில் இருக்கிற மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்து பரிகாரம் செய்தார் என்று. அது ஒரு விஷயத்தை 4 பேர் 4 சுவிசேஷமாக எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் வாசிக்கணும், அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த லூக்கா முதல் அதிகாரத்தில் இயேசு ஒரு மனுஷகுமாரனாய் அவதரித்தார்னு சொன்னேன். தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரனாக பிறக்கிறதே ஒரு விசேஷமான ஒன்று. இந்த இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து அண்டசராசரங்களை உண்டாக்கினவர், சகலத்தையும் தாங்குகிறவர், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். இப்போ சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் இவருடைய வார்த்தையினால், அந்த வல்லமையினால் அது பாதையில் ஒழுங்காக போயிட்டுருக்குது. அப்படியெல்லாம் செய்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனுக்கும் தேவனுடைய குமாரனுக்கும் நிறையா வித்தியாசம் இல்லை. அவர் மனுஷனை படைக்கும்போது தேவனுடைய சாயல் ரூபத்தில் படைச்சிருந்தாலும் கூட இவன் பாவம் செஞ்ச பிறகு ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான பிசாசு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு பாவ மனுஷனுடைய சாயலிலே, பாவ மனுஷனாக அவர் பிறக்கலை, பாவ மனுஷனுடைய சாயலிலே இயேசு பூமியிலே பிறந்து அவர் பாவமில்லாமல் வாழ்ந்து காட்டி உலகத்தாருடைய பாவத்தை தன் மேலே ஏற்றுக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை அவர் சிலுவையில் செஞ்சார். இதை தான் 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் 4 கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதை நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்புறம் அடுத்த செய்தி, அதாவது அதில் பார்த்தேன் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லும்போது இந்த யோவான், இந்த லூக்கா இயேசுவை பற்றி எழுதும்போது மனுஷகுமாரன்கிற கண்ணோட்டத்தில் எழுதுகிறாரு. தேவகுமாரன்
மனுஷகுமாரனா வந்து அப்படின்னு. அந்த யூதர்கள் எல்லாருமே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக தான் வருவார், ஆபிரகாமுடைய சந்ததியில், தாவீதின் சந்ததியில், தாவீதின் குமாரனா அவர் பிறப்பார், அவர் வந்து யூதா கோத்திரத்தில் பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார், அந்த லேவியராகம புஸ்தகத்தில் போட்டிருக்கிறபடி எல்லா பலிகளையும் அதுக்கேற்றபடி அந்த பலியா தன்னை ஒப்பு கொடுப்பார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு, இவர் தான் உலக ரட்சகர்னு. எத்தனை வார்த்தைகள் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் மிகுந்த அர்த்தம் இருக்கிறது. அப்படியாக இயேசு வந்து செயல்பட்டார். அந்த விதத்தில் இங்கே யோவான் இந்த லூக்கா எழுதும்போது இயேசுவை மனுஷகுமாரன் அப்படின்னு சொன்னார்னு சொன்னேன். அப்புறம் மனுஷகுமாரன்னா அந்த பிலாத்து சொல்லும்போது இதோ இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி பரிசேயர் சதுசேயர் ஆசாரியர்கள்ட்ட கொண்டு வந்து அவரை விசாரித்து பார்த்தேன், ஒரு குற்றமும் இல்லை, அவர் எப்படி நான் தண்டிக்கிறது, இவர்கிட்ட ஒரு குற்றமும் காணேன்னு சொல்லும்போது, அப்படி சொல்லும்போது அந்த பிலாத்து சொல்கிறான் இதோ இந்த மனுஷன், பிஹோல்ட் திஸ் மேன், இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இயேசுவானவர் பூரண புருஷனாக அங்கே நின்றார் என்று பார்க்கிறீர்கள். அநேர் வந்து சூழ்ந்துட்டு என்னவோ பேசியிருந்தேன், ஏன்ட்ட குற்றம் உண்டென்று பாவம் உண்டென்று யார் உங்களால் சொல்லக்கூடும்னாரு, ஒருத்தனும் சொல்லலை. அநேகர் வந்து இயேசுவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னாங்க, ஒன்றுமே ஒவ்வலை. அப்போ இவர் மேலே குற்றம் சாட்டினாலும் அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ண முடியலை. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இவர் எதுக்காக சிலுவையில் அறைஞ்சாங்க, இவர் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாரு, மனுஷனாக இருந்துக்கிட்டு எப்படி தேவனுடைய குமாரன்னு சொல்லலாம், தேவதூஷன், அதனால் கொல்லணும்னு கொண்டுட்டாங்க. அப்படி இயேசுவை கொல்றது கூட பல ஜாம்பா வித்தைகள்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. பிலாத்து இவரை தண்டிக்க மாட்டேங்கிறான், நீ அப்படி தண்டிக்கலைன்னா நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, நாங்கள் அங்கே உன்னை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த யூதர்கள் பேசுனதுனால பிலாத்துக்கு இவங்கள பற்றி பயமாக போச்சு. பிலாத்து தான் இஸ்ரவேல் தேசத்தை அந்த யூதர்களை ஆள்றான். ஆனால் அந்த ரோம படை அவ்வளோ அதிகாரங்கள் எல்லாம் இருந்து கூட கடைசிக்கு இந்த பிலாத்து இந்த யூதர்களை பார்த்து பயந்து தனக்கு அங்கே எங்கேயாவது என்னத்தையாவது சொல்லி வேட்டு வச்சு விட்ருவாங்களோன்னு சொல்லி பயந்து, சரி அப்போ ஆனாலும் நான் இந்த ரத்தப்பழிக்கு நான் பங்கு இல்லைன்னு சொல்லி கையை கழுவிட்டு போய் அரைஞ்சிக்கங்கன்றான். இவ்வளவு காரியம் எதுக்கு சொல்கிறேன், இயேசுவிடத்தில் ஒரு பாவமும் இல்லை, அவர் பூரண புருஷராக எ கம்ப்ளீட் மேன் அப்படி இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஏங்க அவர் அப்படி இருந்தார். இப்போ இயேசு எதுக்காக நமக்காக அந்த ரட்சிப்பெல்லாம் சொல்கிறாரு, இது சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டு நாமும் தேவனுடைய பாவம் இல்லாமல் அந்த பூரண புருஷன் சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட் மேன், அப்படி நாமளும் பாவம் இல்லாத ஆண்டவருடைய பிள்ளையாக ஆகணும்னு தான் அதை சொல்லியிருக்கிறாரு. ஏங்க அப்படி அவர் சொல்லும்போது நம்மக்கிட்ட என்னென்ன குறைவுகள் தெரியுதோ அதெல்லாம் நாமளே இப்போ இயேசுவை ஏற்றுக்கிறாதவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் சரியாக முடியும். இயேசு தேவனுடைய குமாரன் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார், அதை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கிறேன் அப்படி சொன்னாதான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும், அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம்தான் அவங்க வந்து தன்னுடைய மனசில் இது சரியில்லை அது சரியில்லாம் சரியாக்கிக்கிறேன் அப்படின்னு சரியாக்க முடியும். அப்படி இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நீங்கள்லாம் இப்போ நீங்கள் வந்து இதில் குறைவு இருக்கா அதில் குறைவு, மனசுக்குள்ளே தான் எல்லாம் தெரியுதே, மனசுக்குள்ளே தெரியாத காரியம் என்ன இருக்குது, மனுஷனுக்கு என்ன தெரியலை, தேவனை பற்றி தெரியும், நம்மளை பற்றி தெரியும், சுற்றி இருக்கிறத பற்றி தெரியும், நம்ம மனசுக்குள்ளே இருந்து கர்த்தர் நம்மளை பற்றி நீ உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு நமக்குள்ளே சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. நம்ம தரக்குறைவாக இருந்தால் சரியாயிக்கலாம், நல்லா இருந்தால் சந்தோஷம். அதனால் நம்முடைய உள்ளத்தில் மனசாட்சியில் உள்ளுணர்வில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரே, அதெல்லாம் நம்ம கவனித்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஏற்றபடியாக செவ்வையாக்கிக்கிட்டு உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏன்னா அதுக்குள்ளே இருந்தால் ஜீவ ஊற்று ஆசீர்வாதமே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அப்படி நம்முடைய இருதயத்தை சரியாக்கிக்கலாம். அப்படி உண்மையான கம்ப்ளீட் மேனாக இயேசு இருந்தார், அதுபோல் இப்போ நம்மளை ஆக சொல்கிறாரு. உடனே நம்ம அதெல்லாம் ஆக முடியாதுலாம் சொல்லக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள்ங்கிறாரு. அப்புறம் நீங்கள் கொலோசையர் வாசிச்சிங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு.
கொலோசையர் 2:10 வேணால் சந்தேகமாக இருந்தால் எடுத்து போய் வாசி பார்த்துக்கோங்க. கொலோசையர் 2:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள் அப்படி அப்போ பரிபூர்ணம்னா என்னங்க அர்த்தம்? அவர் உங்களை அப்படி ஆக்கிட்டார். நம்ம தான் விவரம் தெரியாமல் இங்கிட்ட அங்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கிறோம். நம்ம அங்கே வர சொல்கிறாருன்னா அங்கே போயிட வேண்டியதானே. ஏசாயா 55வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, உங்கள் நினைவு என்னுடைய நினைவு, இதில் தான் பெரிய வித்தியாசம்ன்றார். நான் என்னுடைய நினைவுகள்லாம் பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அவ்வளோ உயரமாக என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறதுன்றாரு. அப்புறம் உங்களுடைய நினைவுகள் அது தரமட்டத்தில் இருக்குது. ஏன் நீங்கள் தரமட்டத்தில் இருக்கிறீங்க? மேலே என்னுடைய அளவுக்கு நான் என்னுடைய சாயல் ரூபத்தில் தானே உங்களை படைத்தேன், என்னுடைய பிள்ளையாக தானே வச்சுருக்கிறேன். உங்களுடைய சிந்தனை ஏன் என்னுடைய சிந்தனையை போல் ஆகக்கூடாது? அப்படி ஆனீங்கன்னா நீங்கள் என்னைய மாதிரி நல்ல ஜீவன் உள்ள ஆளா, நல்ல சந்தோஷமாக ஆளுகை செய்கிற ஆளா அப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் இதெல்லாம் கேட்டு பைபிள் வசனத்தை வாசித்து அதை ஒத்துக்கொண்டு அதன்படி முன்னேறுவது தானே சரியான வாழ்க்கை. எபேசியர் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் எழுதியிருக்கு, நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லோரும் கிறிஸ்துவை போல பூரண புருஷராக வரைக்கும் சபையில் நிறையா நமக்கு போதனை கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவை போல பூரண புருஷனாகணுமா? இப்போ தான் சொன்னேன், இயேசு கம்ப்ளீட் மேன், ஒரு பூரண புருஷன் அப்படின்னு சொன்னேன். நம்மளை அது மாதிரி ஆக்கிறதுக்கு தான் வந்தார். சிலர் நினைக்கிறாங்க என்ன செஞ்சாலும் பாவத்தை மன்னிச்சிட்டு அப்புறம் அடுத்த நாள் பாவம் செஞ்சுட்டு அப்புறம் மன்னிச்சிட்டு அப்புறமேல் பாவம் செஞ்சு அப்புறம் மன்னிச்சிட்டு அப்படி வாழ்க்கையை வாழலான்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்தார் அவர். என் பிள்ளை அது சுத்தமாக இருக்கணும், சேத்துல இருக்கக்கூடாது, சேத்துல விளையாடக்கூடாது, கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டுக்குள்ளே வச்சா திரும்ப சேத்துக்கு தான் போவேங்கிறாள். என்ன செய்ய? அது ரொம்ப தப்பு இல்லை. பன்றியோடு கூட சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் அப்படின்னு சொன்னாங்களே. இந்த பிசாசு கூட சேர்ந்த எல்லாரும் எந்த மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் அந்த மலத்தை தின்ன போயிடுவேன்னு தான் நம்ம ஊர்க்காரனே சொல்லி வச்சுருக்கிறான். ஏன் நமக்கு அந்த புத்தி வேண்டியதில்லை. நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். எவ்வளவு பரிவோடு அன்போடு கூட மகனே மகளே நீ என்கிட்ட வா, என் வார்த்தையை கவனி அப்படின்னு சொல்லி என் வார்த்தையை நீ கண்டுபிடிச்சேன்னா அதனுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறார். ஜீவன்னா வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சொல்கிறார். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த உலகமெல்லாம் பாவத்தில் இருக்கும்போது நீங்கள் பரிசுத்தமாக, இந்த உலகமெல்லாம் அநீதியில் அக்கிரமத்தில் இருக்கிறப்ப நீங்கள் நீதிமான்களா, இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியா, இந்த பூமிக்கு உப்பா, அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். அதை நினச்சி பார்த்து அங்கே வரலாமே. இது தனி மனிதனுடைய தீர்மானம். உங்கள் வீட்டாரெல்லாம் சேர்ந்து எடுக்கிற தீர்மானம் கிடையாது, ஊரெல்லாம் சேர்ந்து எடுக்கிற தீர்மானம் கிடையாது, நாடு பூரா சேர்ந்து எடுக்கிற தீர்மானம் கிடையாது. அப்படி பெரிய அளவில் தீர்மானம் எடுக்கிறவங்களாம் தப்பாக தான் தீர்மானம் எடுக்கிறாங்க, அந்த சரியான வழிக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் தனி மனிதனா, நான் தேவனுடைய பிள்ளை, இன்று முதல் ஆண்டவருடைய வழியில் நடப்பேன்னு தீர்மானிக்கிறது உங்கள் இருதயத்தில் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. உங்களுடைய தீர்மானம் உங்களுடைய வருங்காலங்களை நிர்ணயிக்கும். உங்களுடைய தீர்மானம் உங்களுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கும். அதனால் உங்களுடைய தீர்மானத்துக்கு நீங்களே ஒப்பு கொடுங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு 2 சம்பவத்தை வாசித்தோம். லூக்கா 1 அதிகாரத்தில் 1வது ஒரு சம்பவம். இந்த யோவான் ஸ்நானகன் பற்றி ஒரு செய்தி வருது. என்னது? இந்த யோவான் ஸ்நானகன் தான் இயேசு பூமியில் பிறக்கிற போது அவருக்கு முன்னாடி போகிற பைலட் மாதிரி, இதோ வருகிறார், ராஜா வருகிறார், தேவாதி தேவன் வருகிறார், ரட்சகர் வருகிறார், மேசியா வருகிறார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறவனாக யோவான் ஸ்நானகன் இருந்தான். இயேசு வர்றப்ப அந்த காரியங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு கூட்டம் ஜனம் கர்த்தர்ட்ட திரும்புது, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசுவும் ஞானஸ்நானம் எடுக்க வர்றாரு. அப்போ தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அப்படி இயேசுவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு மனுஷனாக பைலட் மேன் அப்படியா இருந்து இயேசுவை பற்றி அறிவிக்கிறவன் இவர் தான் அந்த மேசியா. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது யார் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் யார் மேலே தங்குவாரோ அவர் தான் அந்த மேசியான்னு எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஞானஸ்நானம் கொடுத்தேன், இவர் மேலே தான் ஆவியானவர் இறங்கினார், அதனால் இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படியெல்லாம் யோவான் ஸ்நானகன்னு சொன்னான். சமாரியர்கள் ஒன்று சொல்லிட்டாங்க, இவர் தான் உலக ரட்சகர் அப்படின்னு.
பொதுவாக யூதர்கள் தான் தேவனை தங்களுடைய தேவன்னு வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை, தேவன் எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் சமாரியர்களுக்கு தேவன், அப்போ சமாரியர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, யூதர்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தேவனாக இருக்கிறவர் தானே அந்த மேசியாவாக வருவார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு நாங்களே கண்டுபிடிச்சிட்டா இவர் தான் மேசியா, உலக ரட்சகராகிய மேசியா இவர் தான்னு சமாரியர்கள் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. இந்த யூதர்களில் அந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இயேசு சிலுவையில் அரைச்சி விட்டாங்க. ஆனால் சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இவர் தான் மேசியான்னு சொல்லிட்டு அவரை மகிமைப்படுத்தினார்கள், உலக ரட்சகர்னே அவர்கள் அறிவித்தார்கள். கடைசிக்கு பார்த்தாக்க இந்த யூதர்கள் இயேசுவை யாருன்னு புரிஞ்சுக்கல, புறஜாதியார் புரிந்து கொள்கிறார்கள். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, புறஜாதிகள் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட ராஜ்யம் அங்கே பந்தியிருப்பார்கள். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பானையில் தள்ளப்படுவார்கள்னால் என்னங்க அர்த்தம் அது? அப்போ அது மாதிரி தான் நடந்து போச்சு. யூதர்களெல்லாம் சேர்ந்து இயேசு சிலுவையில் அறைஞ்சு விட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் புறம்பான இருளில் தள்ளப்படுறாங்க. ஆனால் அநேக அந்த புறஜாதிகள்லாம் வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு, ஏன் இந்த சமாரியா மக்களை விடவா வேறு என்ன புறஜாதிக்கு உங்களுக்கு அடையாளம் வேணும்? அவங்க உண்மையிலே யூதர்கள் கிடையாது. இங்கே சமாரியாவை மக்கள் சிறைப்பிடிச்சிட்டு போன அசீரியா ராஜா அந்த ஊர் ஜனங்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றி வச்சுருந்தான். அப்போ இவங்க அந்த தெய்வத்தையும் கும்பிட்டாங்க, இந்த தெய்வத்தையும் கும்பிட்டாங்க. கடைசிக்கு அவங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருச்சு, இந்த மேசியா தான் உண்மையாக உலக ரட்சகராகிய தேவன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க. யூதர்களையும் ஒரு சிலர் அதை கண்டுபிடிச்சிட்டேன் விசுவாசேன்னு சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலான யூதர்கள் இயேசு சிலுவையில் அறைக்கு தான் கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் இந்த பூமியான உலகத்தில் மக்கள் ரெண்டு விதமாக இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அப்புறம் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு கூட்டம். அதெல்லாமே இயேசுவுக்கு விரோதமாய், அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும் நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க. உலகத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலக ஜனங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனிடத்திலே போகிறார்கள், பரலோகம் போகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த பாவ வாழ்க்கையே வாழ்ந்து போகிற நரகத்துக்கு எல்லாருமா போகிறாங்க. இந்த இயேசுவின் சிலுவை பாடுகள், இயேசு மேசியாவாகிய இயேசு இவர் வந்து நின்று இதோ நான் இருக்கிற இடத்துல வாங்கன்னு கூப்பிட்றாரு. இந்த இயேசுவின் நிமித்தம் அந்த உலகமே ரெண்டாய் பிரிந்து கிடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று, உலகத்தின் பிள்ளைகள் என்று பிரிந்து கிடக்கிறது. இன்றைக்கி நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, இந்த உலகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் நிதானித்து பார்த்து நம்முடைய அப்படியே போகிறதுக்கு சொல்லலை. நம்ம உலகத்தின் பிள்ளையாக இருந்தால் இப்போ உடனே தேவனுடைய பிள்ளையாக மாறிக்கலாம். என்ன செய்யணும்? இந்த இயேசு தேவனுடைய குமாரன், இவர் வந்து என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாச்சு, நான் நம்புகிறேன், ஏற்றுக்கிறேன், அவ்வளவுதாங்க. நம்புகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஒரே ஒரு வார்த்தையில் அந்த உலக மக்களாக, உலக ஜனமாக, நியாயம் தீர்க்கப்பட்ட நரகம் போகிற ஜனங்களாக இருந்தவங்க டக்குன்னு தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளையா பரலோகம் போகிறவங்களா அப்படி மாறிடுற இன் மேட்டர் ஆஃப் மினிட். இது எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம் பார்த்தீங்களா? அப்படி ஒரு இந்த யோவான் ஸ்நானம் தான் பிறந்து வந்து சுவிசேஷத்தை, அதாவது ஞானஸ்நானம் கொடுக்குறப்ப இயேசுவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவர் தான் அந்த மேசியான்னு டிக்ளேர் பண்ணான். அதுக்கப்புறம் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்புறம் முடிவில் ஒரு நேரம் அவருடைய வேலை வந்தது, அவர் சிலுவைக்கு ஏறினார். ஏன்னா அதுக்கு தான் வர்றாரு. சாக முடியாதவர் இந்த உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதை நிமித்தம் சாகிறதுக்காக வர்றார். இவர் தாங்க அண்ட சராசரங்களை உண்டாக்குனவர், இவர் தாங்க சகலத்தையும் தாங்குகிறவராக இருக்கிறாரு. ஆனால் தன்னையோட உயிரை கொடுத்தாதான் நம்மளை ரட்சிக்க முடியும்னு சொல்லி உயிரை கொடுக்கறதுக்காக சிலுவைக்கு போகிறார். யாரோ காட்டி கொடுத்துட்டாங்கங்க, அந்த போர்ச்சேவர்கள் போயிடுச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. இந்த யூதர்கள் தாங்க அங்கே போய் குற்றஞ்சாட்டினாங்க. கடைசிக்கு அந்த ரோமர்கள் வந்து பிலாத்து வந்து அங்கே தண்டனை கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த போர்ச்சவர்கள் அவரை போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இல்லை, இயேசு தன்னைத்தானே இதற்கு ஒப்பு கொடுத்தபடியால்
இவர்கள்லாம் போனாங்க, சொன்னாங்க, குற்றஞ்சாட்டினாங்க, பிடிச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. அவர் தன்னை ஒப்பு கொடுக்கலன்னா ஒரு பய அவர் மேலே கை வச்சிருக்க முடியாது. கடைசியில் அங்கே அந்த யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறப்ப, யாரை தேடுகிறீர்கள்னா நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படிங்கிறாங்க. இதோ நான் தான் உடனே முதல்ல அந்த போர் சேவர்கள்லாம் பின்னிட்டு விழுந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஏன்னா பிடிச்சிருக்க வேண்டியதானே. இயேசு தன்னை அந்த நிமிஷத்துக்கு ஒப்பு கொடுக்கல, அதுக்கப்புறம் ஒப்பு கொடுத்தாரு, அப்புறம் பிடிச்சிட்டு போனாங்க. என்னையா முதல்ல ஒப்பு கொடுக்கல, அதனால தான் விழுந்தாங்களா? ஆமாம். நான் இப்போ கேட்குறேன், காணா ஒரு கல்யாணத்தில் இயேசு அற்புதம் செஞ்சு மரியாள் போய் அங்கே இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, என்னமோ செய்யணும்னு. அது அவங்க பாடு, கல்யாண வீட்டுக்காரவங்க பாடு, உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னும் என்னுடைய வேலை வரவில்லைன்னாரு. இன்னும் என் நேரம் வரலன்னு. நம்ம பார்த்தாங்க என்னமோ சிக்கல் இருக்குதான்னு சரியாக வேலையை செய்யணும்னு அந்த பந்தி விசாரிப்புக்காரனை கூப்பிட்டு, இவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யி அப்படின்னோடனே இவங்கெல்லாம் அவர்கிட்ட போகிறாங்க. அவர் உடனே தண்ணியை ஊற்று, கொண்டு கொடு, வேலை வந்துருச்சு. யாரையா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வேலை வரவில்லைன்னாரு. இப்போ இவங்கெல்லாம் இவர்கிட்ட வந்தோடனே வேலை வந்துருச்சு, உடனே தண்ணியை ஊற்று, திராட்சை எடுத்து கொடுத்துட்டாரு. அதுபோல் இயேசுவை பிடிக்க வந்தார்களே, நான் தான் நசரேயனாகிய இயேசுன்னு சொன்னோன்னு பிடிச்சிருக்க வேண்டியதானே. பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த நிமிஷத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கல. அதை அவங்களுக்கு தெரியணும்னு பார்த்தார். நீ ஒன்றும் உன்னுடைய கட்டிக்காரத்தனத்தினால, நீ கத்தி காப்படாக வச்சுக்கிட்டு வர்றதுனால என்னை பிடிச்சிட்டு போயிட்டேன்னு நினைக்காத. என்னை நீ தொட முடியாதுன்னு காட்டுறதுக்கு அதையும் ஒன்று செஞ்சுட்டு அப்புறமா சரி இந்த என்னை பிடிச்சிக்க, இந்த என்னைத்தானே தேடி வந்தீங்க, இவங்க வேண்டாம்ல, இவங்களெல்லாம் போக சொல்லு அப்படின்னு மீதி சீசர்களை அனுப்பிவிட சொல்லிவிட்டு இவர் மட்டும் போகிறாரு. ஏங்க எவ்வளோ வேலை செய்கிறார் இயேசு. தான் வந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எல்லா காரியங்களையும் சரியாய் செய்தார். கடைசி நேரத்தில் கூட சிலுவையில் இருக்கும்போது, பிதாவே இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறது என்னென்று தெரியாமல் செய்கிறார்கள்னு சொல்லி இவர்களுக்கு மன்னிமுனி வேறு சொல்லிட்டு போனார். பத்தாவதுக்கு சிலுவை கல்லை ஒருத்தன் 2 பேர் முதல்ல திட்டினாங்க. கடைசியில் ஒருத்தன் பார்த்துட்டு இது சரியில்லை, இந்த ஆள் ஒரு தப்பும் பண்ணலை, இவரை கொண்டு போய் சிலுவையில் அறையலான்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இவர் தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால் அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளுங்கிறான். அவர் அந்த நேரத்துலையும் கூட நீ இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். என்ன அது, அதாவது ரட்சிக்கப்படுறேங்கிற ஒருத்தன் கூட பிசாசுக்கிட்ட மாட்டி நேரம் போயிடக்கூடாது. அதனால் இவர் சிலுவையில் இருக்கிற போது அவ்வளோ வேதனைகளின் மத்தியில் இந்த ஒரு சிலுவை கல்லனை ரட்சித்தார். இவர் சிலுவை கல்லன்னு சிலுவை கல்லன் பரதீசுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் போயிருப்பார். ஏன்னா இவர் தான் முதல்ல செத்து போயிட்டார். அப்புறமேல் மீதி இருக்கிறவங்கெல்லாம் சாகலைன்னா அவங்க கால் எலும்புகள்லாம் முறித்து அவங்கள சாகடித்து போனாங்கன்னு பார்க்குறீங்க. அப்போ இயேசுனார் முதல்ல பரதீசுக்கு போயிட்டார். அங்கே போய் இருக்கிறாரு. இந்த சிலுவை கல்லை ஒருத்தன் அங்கேருந்து வருவேன். ரட்சிக்கப்படுகிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி, அது ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுந்து போகிறதில்லைன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆளாக கோதுமை மணியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கெட்டு நரகத்துக்கு போக மாட்டீங்க. விடமாட்டார். நான் விடமாட்டேன், நான் பிடிச்சிக்கிருவேன், கர்த்த பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பேன்னு அவர் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்கள் இருதயம் கர்த்தட்ட இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. எந்த பிசாசும் உங்களை நரகத்துக்கு தள்ள முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு சொந்தம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரையிட்டிருக்கிறாரு. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கீங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு இது சந்தோஷம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா சொல்லுவான். ஓகே, காட் பிளஸ் யூ.